ஓம் சாந்தி. நம் மனதுக்கு சிந்திப்பதற்கான எண்ணங்களை கொடுக்கலாம். நாள் முழுவதும் சரீர நிர்வாகத்திற்காக கர்மங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். தேகதாரிகளை சந்திக்கிறோம். அவர்களுடைய சம்பந்தத்தில் வருகிறோம். அவர்களுக்கான நம் கடமைகளை செய்கிறோம். தேகதாரிகளையே பார்க்கின்றோம். அவர்கள் பேசுவதை கேட்கிறோம். அவர்களுடன் பேசுகிறோம். நமக்காக எப்போது நேரம் கொடுக்கிறோம்? இப்போது சில நிமிடங்களுக்கு தனக்காக தன்னுடன் நேரம் செலவழிக்கலாம். தன்னை உணரலாம். வாருங்கள், சம்பூர்ணமாக ஒருமுகத்தன்மையை கொண்டு வருவோம். தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் தனக்குத்தானே உரையாடலாம். இது மிகவும் முக்கியமானது. தன்னுடைய மனம் புத்தியை எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுவித்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய ஆத்ம ரூபத்தில் தன்னுடைய கவனத்தை நிலைநிறுத்துங்கள். தங்களை மட்டுமே பார்க்கலாம். சரீரத்தின் மற்றும் மனதின் கண்களை முழுமையாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு சைத்தன்ய சக்தி, ஆத்மா, உயிரோட்டமுள்ள உணர்வுகள் உள்ள சக்தி. நான் ஆத்மா, எனர்ஜி. நான் இரு புருவங்களுக்கு இடையே உட்புறமாக மின்னிக் கொண்டிருக்கிறேன். நான் நெற்றியில் ஜொலிக்கும் வைரம். நான் ஆத்மா. என்னிடமிருந்து சக்திகளின் பிரகாசம் வெளிப்படுகிறது. நான் மிகவும் சக்தி வாய்ந்த ஆத்மா. பிரகாசிக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா. நிறைய குணங்களை, சக்திகளை உள்ளடக்கிய ஒளிப்புள்ளி. நான் என்னை மனதின் கண் மூலம் மிக தெளிவாக பார்க்கின்றேன். என்னுடையது எத்தனை சூட்சுமமான ஸ்வரூபமாக இருக்கின்றது. நான் மிகவும் பவர்ஃபுல்லாக திகழ்கின்றேன். நான் இந்த சரீரத்தின் எஜமானர். நான் தேகத்தில் இருந்தாலும் என்னை தேகத்திலிருந்து வேறுபட்டு உணர்கின்றேன். ஒரு பெட்டிக்கு உள்ளே வைரம் இருப்பது போல நான் ஆத்மா. இந்த நெற்றி என்ற பெட்டிக்கு உள்ளே வைரம் போல ஜொலிக்கின்றேன். என்னிடமிருந்து பிரகாசமான வெளிச்சம் வெளிப்படுகின்றது. நான் சில நிமிடங்கள் என்னை நானே பார்க்கின்றேன்.
मणि हूँ, सदा मुस्कुराती मैं मस्तक मणि हूँ। प्रभु प्रेम से मेरा रोशन जहाँ है, मगर अपने इस तन में मैं रोशनी हूँ। मैं मस्तक मणि हूँ, मैं मस्तक मणि हूँ। मेरा कर्म शांति, मेरा धर्म शांति, मेरा घर भी शांति, मैं हूँ ओम शांति। मेरा कर्म शांति, मेरा धर्म शांति, मेरा घर भी शांति, मैं हूँ ओम शांति। मैं भंडार हूँ सद्गुणों शक्तियों का, मेरे सब खजाने, मैं कितनी धनी हूँ। मैं मस्तक मणि हूँ, मैं मस्तक मणि हूँ। अजर हूँ अमर हूँ, वही रूप रंग है। शिव ज्योति बिंदु मेरे अंग संग है। अजर हूँ अमर हूँ, वही रूप रंग है। शिव ज्योति बिंदु मेरे अंग संग है। सत्यम शिवम सुंदरम मैं हूँ रचना। प्रभु चांद सा है तो मैं चांदनी हूँ। मैं मस्तक मणि हूँ, मैं मस्तक मणि हूँ। मैं सत हूँ, मैं चैतन्य आनंद घन हूँ। मैं सत हूँ, मैं चैतन्य आनंद घन हूँ। स्वचिंतन शिव चिंतन में मैं तो मगन हूँ। ये स्नेह श्रद्धा समर्पण है शिव को। मैं जो भी हूँ उसके बनाए बनी हूँ। मैं मस्तक मणि हूँ, मैं मस्तक मणि हूँ। सदा मुस्कुराती मैं मस्तक मणि हूँ। प्रभु प्रेम से मेरा रोशन जहाँ है, मगर अपने इस तन में मैं रोशनी हूँ। मैं मस्तक मणि हूँ, मैं मस्तक मणि हूँ। मैं मस्तक मणि हूँ, मैं मस्तक मणि हूँ। நான் ஆத்மா. என்னுடைய பிரகாசம் இந்த சரீரம் முழுவதும் பரவிவிட்டது. என்னுடைய 5 தத்துவங்களிலான சரீரம் முழுவதும் பிரகாசமான ஒளியாக மாறிவிட்டது. சரீரத்தின் ஒவ்வொரு அணுவிலிருந்தும் ஒளி வெளிப்படுகின்றது. இப்போது நான் ஆத்மா. இந்த தேகத்திலிருந்து தன்னுடைய ஃபரிஷ்தா ஸ்வரூபத்துடன் வெளியேறுகிறேன். நான் ஃபரிஷ்தா. இந்த தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்திலிருந்து மேலே செல்கின்றேன். 5 தத்துவங்களின் அக்கர்ஷணத்திலிருந்து விலகி நீலவானத்தின் மேலே
நான் பறந்து பறந்து தன்னுடைய ஒளியை பரப்பிக் கொண்டே சூக்ஷ்ம வதனத்துக்கு செல்கின்றேன். அங்கே ஃபரிஷ்தாக்களின் தந்தை சம்பூரண ஃபரிஷ்தா பிரம்மா பாபா மற்றும் சிவபாபாவும் இருக்கின்றனர். நான் ஃபரிஷ்தா சூக்ஷ்ம வதனத்துக்குள் பிரவேசித்து விட்டேன். இங்கிருக்கும் காட்சி எவ்வளவு ரம்யமாக இருக்கின்றது. நாலாபுறமும் திவ்யமான பிரகாசமோ பிரகாசம், சந்திரனின் ஒளி போன்று பரவி இருக்கின்றது. இங்கே எனக்கு திவ்ய தன்மையின் உணர்வு ஏற்படுகின்றது. நான் இந்த பரந்த சூக்ஷ்ம வதனத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது என்னுடைய எதிரில் சம்பூர்ண பிரம்மா பாபா, அவரின் நெற்றியில் சர்வ சக்திவான் சிவபாபா மின்னிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். பாப் தாதா இருவரும் ஃபரிஷ்தாவாகிய எனக்கு பவர்ஃபுல் திருஷ்டி தருகின்றனர். பாபாவின் திருஷ்டியில் நிறைய அன்பும் சக்தியும் கலந்திருக்கின்றன. நான் ஃபரிஷ்தா சம்பூரண ஒருமுகத்தன்மையுடன் பாபாவின் திருஷ்டியை அடைந்து கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் பாபாவை பார்க்கின்றேன். பாபாவின் 2 கண்களிலிருந்தும் அநேக சக்திகள் எனக்குள் நிறைகின்றது. பாபாவின் பார்வையில் ஃபரிஷ்தாவாகிய என்னை பற்றி அளவிலடங்கா அன்பு தெரிய வருகின்றது. நான் எத்தனை பாக்கியசாலி! சுயம் சர்வசக்திவான் சிவபாபா மற்றும் ஆதிதேவ் பிரம்மா பாபா இருவரும் இணைந்து ஃபரிஷ்தா என்னை தங்களுடைய சக்திசாலி திருஷ்டியினால் நிறைக்கின்றனர். பாபாவின் இந்த திருஷ்டி ஃபரிஷ்தாவாகிய எனக்குள் அநேக குணங்கள் சக்திகளினால் நிறைக்கிறது. உலகத்தின் பார்வை என் மீது நிலைக்கிறது. இந்த முழு உலகமும் இந்த ஒரு நொடி திருஷ்டிக்கான விருப்பத்தை வைக்கின்றனர். அந்த திருஷ்டி எனக்கு மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கின்றது. பாப்தாதா என்னை தங்களைப் போலவே சக்திசாலி ஆக்கிக் கொண்டிருக்கின்றனர்.
நான் முழுமையாக பாபாவின் இந்த பவர்ஃபுல் கிரணங்களை, பாபாவின் திருஷ்டியை எனக்குள் நிரப்புகின்றேன். दृष्टि यूं ही देते रहो बाबा, आप दृष्टि यूं ही देते रहो बाबा। सुख सागर में गहरे उतर जाऊं, सुख सागर में गहरे उतर जाऊं। पल के ना पल भर बंद मेरी हूँ, पल के ना पल भर बंद मेरी। इन लहरों को दामन में भर जाऊं, इन लहरों को दामन में भर जाऊं। आप दृष्टि यूं ही देते रहो बाबा। हो गए अब निहाल ये नैना बाबा आपकी रूहानी नजरों से। पा लिया है मुझे था जो पाना, ये आवाज निकले अंतर से। आप शक्ति यूं ही भरते रहो बाबा, आप शक्ति यूं ही भरते रहो बाबा। इस देह की दुनिया से उड़ जाऊं, इस देह की दुनिया से उड़ जाऊं। आप दृष्टि यूं ही देते रहो बाबा। शुक्रिया आपका लाखों बाबा, आपने हमको दिल से अपना लिया। प्यास जन्मों की अब बुझ गई है, अपनी नजरों में हमको बसा जो लिया। आप आके यूं ही मिलते रहो बाबा, आप आके यूं ही मिलते रहो बाबा। बनके जन्नत की खुशबू बिखर जाऊं, बनके जन्नत की खुशबू बिखर जाऊं। आप दृष्टि यूं ही देते रहो बाबा। हर कल्प यूं ही मिलते रहेंगे, प्रीत की डोरी ऐसी है बांधी। आपसे दूर ना रह सकेंगे, आए माया की कितनी भी आंधी। प्यार की वर्षा करते रहो बाबा, प्यार की वर्षा करते रहो बाबा। मैं स्नेह के मोती से भर जाऊं, मैं स्नेह के मोती से भर जाऊं। आप दृष्टि यूं ही देते रहो बाबा, आप दृष्टि यूं ही देते रहो बाबा। सुख सागर में गहरे उतर जाऊं, सुख सागर में गहरे उतर जाऊं।
जाऊं। இப்போது நான் ஃபரிஷ்தா சக்திகளால் நிறைய பெற்று இந்த முழு உலகத்துக்கும் சர்வசக்திவானின் சக்திசாலி ஒளிக்கிரணங்களை வழங்குகின்றேன். 5 தத்துவங்களான ஆகாய தத்துவம், அக்னி தத்துவம், வாயு தத்துவம், நீர் தத்துவம் மற்றும் பூமி தத்துவத்துக்கு பாபாவின் பவித்திரமான ஒளிக்கதிர்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தத்துவமும் சதோ பிரதான பவித்திர தன்மையை பிராப்தி செய்கின்றன. அமைதி கடலான பாபாவின் அமைதியின் அதிர்வலைகள் என் மூலமாக பஞ்ச தத்துவங்களையும் சாந்தமாக்குகின்றன. பரந்து விரிந்த இந்த பூமியில் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கின்ற லட்சக்கணக்கான விலங்குகள், பறவைகளின் ஆத்மாக்களுக்கு பாபாவின் சக்திசாலி அதிர்வலைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவும் அமைதி, அன்பு, சுகத்தை பிராப்தி செய்கின்றனர். இப்போது என்னுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு பாபாவின் பவித்திரமான ஒளிக்கிரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு துக்கமான ஆத்மாவும் சுகத்தை அனுபவம் செய்கின்றனர். ஒவ்வொரு அமைதியற்ற ஆத்மாவும் மதிப்பு வாய்ந்த அமைதியை அனுபவம் செய்கின்றனர். இந்த வாயு மண்டலமும் அனைத்து ஆத்மாக்களும் தங்களுடைய சதோ பிரதான நிலைக்கு திரும்புகின்றனர். நான் ஃபரிஷ்தா மீண்டும் என்னுடைய தேகத்துக்கு திரும்பி வருகின்றேன். என்னுடைய தேகம் சம்பூர்ண சக்திகளை பெற்று புத்துணர்வுடன் விளங்குகின்றது. என்னிடம் இருந்து வெளிப்படும் ஆன்மீக ஒளி நீண்ட தூரத்துக்கு சுகமான பவித்திரமான அதிர்வலைகளை பரப்பிக்கொண்டே இருக்கின்றது.
शांति। आया है, आया है, आया है, आया है, स्वर्णिम सुनहरा प्रभात लाया है। आया है, आया है, आया है, आया है, स्वर्णिम सुनहरा प्रभात लाया है। ओ प्यार भरा संदेशा लाया है। प्यार भरा संदेशा लाया है। आया है, आया है, आया है, आया है, स्वर्णिम सुनहरा प्रभात लाया है। प्यार भरा संदेशा लाया है। ओ प्यार भरा संदेशा लाया है। आया है, आया है, आया है, आया है, स्वर्णिम सुनहरा प्रभात लाया है। झिलमिल झिलमिल करती किरणें स्वर्णिम बहार लाई। कण कण में हरियाली झूमे रुत खुशियों की आई। झिलमिल झिलमिल करती किरणें स्वर्णिम बहार लाई। कण कण में हरियाली झूमे रुत खुशियों की